நேபாளத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் சிக்கியுள்ளதால் அவர்களது உறவினர்கள் கலக்கமடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சூப்பர் யாத்திரா ஏஜென்சி மூலம் தமிழகத்தை சேர்ந்த 57 பேர் கடந்த 23ஆம் தேதி நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றனர். இந்நிலையில் நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் ஒரு வாகனத்தில் பயணித்த 20 பேர் பத்திரமாக உள்ளதாகவும் எஞ்சிய 2 வாகனங்களில் சென்ற 37 பேரின் நிலை தெரியவில்லை என்று கூறப்படுகிறது. நேபாளத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் சிக்கியுள்ளதால் அவர்களது உறவினர்கள் கலக்கமடைந்துள்ளனர். நேபாளத்தில் சிக்கி உள்ளவர்களின் நிலை குறித்து அறிந்து கொள்வதற்காக அவர்களது உறவினர்கள் கும்பகோணத்தில் உள்ள சூப்பர் யாத்திரா ஏஜென்சி அலுவலகத்தில் குவிந்தனர். இதனால் அங்கு பாதுகாப்புக்காக போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர். நேபாளில் வந்துட்டு இப்போதைக்கு சாப்டர் அமைச்சு நம்ம அங்கே தேடுற பணியில எல்லாரையும் ஈடுபடுத்தி இருக்கோம். இப்போதைக்கு அந்த 20 பேர் இப்போ சேஃபா இருக்கவங்களுக்கு மட்டும் சாப்பாடு ப்ரீவரேஜ் மட்டும் ஹெலிகாப்டர் மூலியமா கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களும் பாக்கி மெம்பர்ஸ் வந்துட்டு மலையில அங்கங்க ஒதுங்கி நிற்கிறாங்க மக்கள். அதனால நைட்டு ஃபுல்லாக பிளாக் அவுட் ஆனாலும் இருட்டானதுனாலையும் கரண்ட் இல்லை, அது மாதிரி டவர் கனெக்ஷன் எதுவுமே இல்லை. காரணத்தால நைட்டு எதுவும் தேட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. காலையில விடிய காலில் சூரியன் உதயத்துக்கு அப்புறம் எல்லா தேடும் பணி ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. 20 நபர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றது. அவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு செய்திருக்கிறது. மற்ற 2 பேருந்துகளில் சென்றவர்களுடைய நிலைமை இதுவரை கண்டறியப்படவில்லை. என்றாலும் கூட விரைந்து அனைத்து மீட்பு பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரவு நேரம் என்பதால் தடைபெற்றிருக்கிறது. நாளை காலை சூரிய உதயத்துக்கு பின்பாக இந்த அனைத்து மீட்பு பணிகளும் நடைபெறும் என அரசுகள் அறிவித்திருக்கின்றன. இப்போ டிவியை பார்த்து தான் இந்த கும்பகோணம் டிராவல்ஸில் போனவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் இப்போ டிவியில் அந்த யார் யார் இருக்காங்க என்னன்னு நாங்கள் லிஸ்ட்டை பார்த்துட்டு இருந்தோம். அதில் இவங்களும் மிஸ் ஆகியிருக்காங்கங்கிறது தெரியுது. அது எனக்கு கரெக்டாக டிராவல்ஸில் எத்தனை பேர்னு எனக்கு கரெக்டாக தெரியலைங்க. 57 பேர்னு நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க அந்த கும்பகோணத்தில் ஒரு டிராவல்ஸுங்க, அந்த டிராவல்ஸ் மூலிமா ஒரு டீமாக போய்கிட்டு இருக்காங்க. அவங்க மெடிக்கல் செக்கப் எடுத்து மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்தா தான் அவங்க டிராவல்ஸ்லேயே எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஹில்ஸ் ஏரியாவெலாம் தகவல் வந்துதா உங்களுக்கு யாராவது? இல்லை, எந்த தகவலும் இல்லைங்க.